மும்பை விமான நிலையத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மாநில தலைவர் செல்வ பெருந்தகை செய்தியாளர் சந்திப்பு. கொங்கு பகுதியில் விவசாயிகள் மாநாடு நடத்துகின்றனர். ஆனைமொழி நல்லாறு திட்டம் பற்றி மிகப்பெரிய வாதம் நடைபெற்றிருக்கின்றது. அதனை நிறைவேற்ற வேண்டும். அதில் பங்கேற்க காங்கிரஸ் சார்பில் கலந்து கொள்ள வந்தேன். விவசாயிகளுடைய நலன் காப்பதற்கு 10 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்த மன்மோகன் சிங் பல திட்டங்களை கொண்டு வந்தார். அந்த திட்டத்தின் அடிப்படையில் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மாநிலங்களும் மாபெரும் திட்டங்கள் உருவாக்கப்பட்டது. 10 ஆண்டு காலமாக வேளாண் பெருங்குடி மக்கள் சாலைகளில் போராடும் நிலைகளை பார்த்து வருகின்றோம். கடன் சுமையால் ஜப்தி நடவடிக்கை எடுக்கப்படுகின்றது. 3 வேளாண் சட்டங்கள் கொண்டு வந்து நூற்றுக்கணக்கான விவசாயிகள் மரணம் அடைவதற்கு காரணமாக இருந்தவர் பாஜக. அந்த சட்டத்தை மறுபடியும் திரும்ப பெற்றார்கள். வேளாண் துறை வாழ்க்கையில் விளையாடுகின்ற பாஜக அரசு என கூறிய அவர், கொங்கு மண்டலத்தில் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த மாநாடு நடைபெறுகிறது. திருப்பதி லட்டு எந்த ஒரு அறிக்கையும் இல்லாமல் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று பவன் கல்யாண் கூறியுள்ளார். அவர் மிகப்பெரிய அதிபுத்திசாலி. அவர்கள் பல அறிக்கை விட்டிருக்கின்றார். உண்மை வெளிவர வேண்டும். உச்ச நீதிமன்றம் தலையிட்டு விசாரித்து நல்ல முடிவை அறிவிக்க வேண்டும். அங்குள்ள பக்தர்களுக்கு தேவையில்லாத குழப்பத்தை ஆந்திராவின் அரசு ஏற்படுத்துகின்றது. அங்கு கொடுக்கப்பட்ட நெய் குஜராத் என கூறப்படுகின்றது. குஜராத் யார்? அந்த கம்பெனி உரிமையாளர் யார்? அந்த அறிக்கை கொடுப்பது குஜராத்தில் இருந்து எப்படி வந்தது? மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என தெரிவித்தார். விவசாயிகளுடைய மாநாட்டை கூட்டியிருக்கிறார்கள். அதில் ஆனைமலையாறு நல்லாறு திட்டத்தை பற்றி இன்று மிகப்பெரிய வாதம் சார்ந்தோம். குறிப்பாக விவசாயிகளுடைய நலன் காப்பதில் 10 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்த டாக்டர் மன்மோகன் சிங் பிரதமராக இருக்கும்போது பல திட்டங்களை கொண்டு வந்தார். அந்த திட்டத்தின் அடிப்படையில் தான் இங்கே தமிழ்நாடு எல்லா மாநிலங்களிலும் அந்த மாபெரும் திட்டங்களை உருவாக்கப்பட்டது. ஆனால் கடந்த 10 ஆண்டுகளாக வேளாண்மை பெருங்குடி மக்கள் தொடர்ந்து சாலைகளை போராடும் நிலையை நாம் பார்த்து வருகிறோம். தற்கொலை அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. கடன் சுமையால் ஜப்தி நடவடிக்கை பெரிய அளவில் பாஜக அரசு எடுக்கிறது. அது மட்டுமல்ல, 3 புதிய வேளாண்மை திருத்த சட்டத்தை கொண்டு வந்து நூற்றுக்கணக்கான விவசாய பெருங்குடி மக்களை மரணமடைவதற்கு காரணமாக இருந்தது பாஜக அரசு. அதை தாக்குப்பிடிக்க முடியாமல் நிறைவேற்றுவதற்கு வாய்ப்பில்லாமல் உடனே அந்த சட்டத்தை திரும்ப பெற்றார்கள். இதுதான் முடித்திருக்கிறார்கள். அதில் நாம் கலந்து கொள்ள அங்கே சென்று கொண்டிருக்கிறோம். திருப்பதி லட்டு அரசியல் என்னென்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். எந்த ஒரு அறிக்கையும் இல்லாமல் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று அறிவிப்பு செய்தார்கள். உடனே பவன் கல்யாண் என்ற ஒரு மிகப்பெரிய அதிபுத்திசாலி அவர்கள் பல அறிக்கைகளை விட்டுக் கொண்டிருக்கிறார். அதில் உண்மை வெளியே வர வேண்டும். இதில் உச்சநீதிமன்றமே தலையிட்டு இதை விசாரித்து ஒரு நல்ல முடிவை அறிவிக்க வேண்டும். அங்கே இருக்கின்ற பக்தர்களுக்கு தேவையில்லாத குழப்பத்தை ஆந்திராவின் அரசு அங்கு ஏற்படுத்தியிருக்கிறது. அந்த நெய் வாங்கப்பட்டது குஜராத்தில் என்று சொல்லப்படுகிறது. குஜராத்தில் என்றால் யார் அந்த கம்பெனியின் உரிமையாளர்கள், யார் அறிக்கை கொடுத்தார்கள், இந்த அறிக்கை எப்படி குஜராத் லேபிலிருந்து வரப்பட்டது, இதையெல்லாம் அவர்கள் மக்களுக்கு தெரிய வரும்.